வணக்கம். அகத்தோல்வியே புறவெற்றி. கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. பொதுவா நாம என்ன நினைப்போம்? தோத்துட்டா எல்லாம் முடிஞ்சது, வெற்றிக்கு அது அப்படியே ஆப்போசிட்னு தானே. ஆனா இந்த தலைப்பு பாருங்க, விஷயத்தையே தலைகீழா சொல்லுது. அப்படி என்னதான் இருக்கு இந்த கான்செப்ட்க்கு பின்னால? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். அதாவது, நமக்குள்ள நாம தோத்து போறதா நினைக்கிற விஷயங்கள் வெளியில எப்படி நமக்கு வெற்றியை தேடி தரும்? இது சும்மா ஒரு பிலாசபியா, இல்ல இதுக்கு பின்னால உண்மையாவே ஏதாவது சைக்காலஜி இருக்கா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட இன்னைக்கு வேலை. எந்த ஒரு விஷயத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா அதோட மூலம், அதாவது சோர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கையும் கூட. நாங்க உங்ககிட்ட கொண்டு வர ஒவ்வொரு தகவலும் அதோட மூலத்திலிருந்து நேரடியா எடுக்கப்பட்டதுதான். இதனால நாங்க சொல்றது எங்க கருத்துக்கள் இல்ல, அந்த மூலத்துல என்ன இருக்கோ அதுதாங்கிறத உறுதியா சொல்ல முடியும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஸ்டெப் என்ன? எப்பவும் போல சோர்ஸ அனலைஸ் பண்றது தான். இந்த தடவை நமக்கு கிடைச்ச சோர்ஸ் அகத்தோல்வியே புறவெற்றிங்கிற தலைப்புல வந்த ஒரு யூடியூப் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட். தலைப்பை பார்க்கும்போதே உள்ள என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சரி, வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஆனா அந்த சோர்ஸ நாங்க படிக்க ஆரம்பிச்சப்பதான் ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுல இருந்த ஒரு வரிதான் இது: யூபிரியா இன் மால் புறாமோர். என்னது இது? இது என்ன மொழி? நம்ம தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்ல, போக போக நிலைமை இன்னும் மோசமாச்சு. இத பாருங்களேன். ஏராவோ பிசெரிக்கா தார் யாரியான் ஜோனா லொம்பார் த ஷேர்ச். தேவாலயம், இடுப்பு பகுதி, பாலைவனம். என்னங்க இது? இந்த வார்த்தைகளுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏதோ கவிதை மாதிரி இருக்கு, ஆனா ஒரு அர்த்தமும் இல்ல. நம்ம டாபிக் எங்க? இது எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்பதான் எங்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. மர்மம் விலகிடுச்சு. இது ஒரு டெக்னிக்கல் எரர். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, ஒரிஜினல் தமிழ் வீடியோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ருமேனியன் மாதிரி ஒரு மொழியில சம்பந்தமே இல்லாம டிரான்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கு. அடப்பாவுமே, நாம ஒரு பெரிய தத்துவத்தை தேடி போனோம், ஆனா நமக்கு கிடைச்சதோ ஒரு டெக்னாலஜி சொதப்பல். இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாங்க ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டோம். யோசிச்சு பாருங்க, அஸ்திவாரமே இல்லாம ஒரு பில்டிங்க கட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அர்த்தமே இல்லாத ஒரு சோர்ஸ வச்சுக்கிட்டு எப்படி ஒரு தெளிதான விளக்கத்தை கொடுக்க முடியும்? இப்ப பாருங்க, எங்க கொள்கைக்கும் நாங்க சந்திச்ச நிஜத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு. மூலத்தை விளக்கணும், ஒரு கதையா சொல்லணும், அதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை எடுக்கணும். இதுல எதுவுமே எங்களால பண்ண முடியல. சொல்லப்போனா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். வேணும்னா இந்த சம்பந்தம் இல்லாத வரிகளை வச்சு நாங்களே ஒரு கதையை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அது உங்களை ஏமாத்துற மாதிரி ஆகிடும். எங்க வேலை கற்பனை பண்றதில்ல, உண்மைய விளக்குறது. அந்த ஒரு வாக்குறுதிய நாங்க எப்பவும் மீற மாட்டோம். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? குவாலிட்டியையும் நேர்மையையும் விட்டு கொடுக்காம இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை நாம மறுபடியும் எப்படி அணுக போறோம்? வாங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம். இதுதான் எங்களோட பிளான். முதல் விஷயம், இந்த விளக்க உரை வேலையை இப்போதைக்கும் நிறுத்துறோம். ரெண்டாவது, அந்த ஒரிஜினல் வீடியோக்கு ஒரு சரியான ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்கிரிப்ட் தேட போறோம். மூணாவது, அந்த சரியான மூலம் கிடைச்சதும் அகத்தோல்வியே புறவெற்றிங்கிற தலைப்புல ஒரு புத்தம் புது விளக்கத்தோடு உங்களை வந்து சந்திப்போம். இது எங்களுடைய உறுதி. இது வெறும் இந்த ஒரு வீடியோவோட பிரச்சனை மட்டும் இல்ல. சுத்தி முத்தி தப்பான தகவல்கள் குட்டி கிடக்கிற இந்த காலத்துல நம்ம எதை நம்புறது? இந்த மாதிரி சமயத்துல நம்பகமான சோர்ஸ் தான் ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி நமக்கு வழிகாட்டும். ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்க அது மட்டும்தான் ஒரே வழி. கடைசியா, இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த ஏஐ காலத்துல நமக்கு வர்றது வெறும் இரைச்சலா, இல்ல உண்மையான தகவலான்னு எப்படி பிரிச்சு பாக்குறது? டெக்னாலஜி கொடுக்கற பதில்கள் எல்லாம் அப்படியே நம்பிடலாமா? இல்ல வர்ற ஒவ்வொரு தகவலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்க்கணுமா? நீங்களே சொல்லுங்க.